நல்ல சுட சுட சாதம் வச்சு இந்த துவையல் கொஞ்சோன்னு வச்சு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பே தேவையில்லை. இந்த துவையல் சாதத்தோடையும் பெசஞ்சு சாப்பிட்லாம், அல்லது சாப்பாட்டோட கொஞ்சமாக ரசம் ஊற்றி இந்த துவையலை சைடிஷாகவும் தொட்டுக்கலாம். எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. வாங்க எப்படி செய்ய பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு தேங்காயை எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாதி வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 1 4-5 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா சின்ன துண்டு புளி இதோட சேர்த்திட்டு பொட்டுக்கடலை பாருங்கள் நல்லா லைட் பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ 4 பல்லு பூண்டை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா பூண்டு நல்லா வேகக்கூடாது. பூண்டோட ஃப்ளேவரில் தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த துவையில் நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி